ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல். நான் உங்கள் மௌலி பேசுகிறேன். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சாக்லேட் பால் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியண்ட். நான் கொக்கோ சாக்கோ காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். நான் ஒயிட் காம்பவுண்ட் எடுத்திருக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து சாக்லேட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் கொக்கோ பவுடர் ப்ளஸ் பட்டர் இதுதான் தேவை. ரொம்ப ஈஸி. வித்தின் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து பேக்கிங்காக கிடைக்கிறது தான். இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் சரி, நீங்கள் முழுசாக போட்டுக்கிட்டாலும் சரி. இது மாதிரி ஒரு காது வச்சதை எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி எல்லா சாக்லேட்டும் உள்ளுக்குள்ளே போட்டுக்கலாம். இது மாதிரி 2 பெரிய பவுலும் இருக்குது. இதையும் கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் கொஞ்சம் கட் பண்ண ஈஸியாக இருக்கும். இது மாதிரி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாத்திரத்தை உள்ளுக்குள்ளே இறக்கிக்கலாம். டபுள் பாயிலிங்கில் இதை செய்யுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். டேரெக்டாக அடுப்பில் வச்சுட்டு அப்படின்னா நம்மளுக்கு அடிப்பிடிக்கும், அது மாதிரிலாம் நடக்கும். ஸோ இது மாதிரினா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே ஒரு லெட் வச்சு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். லைட்டாக மெல்ட் ஆகும். அந்த ஹீட் ஏற வந்து அழகாக மெல்ட் ஆகும். இப்போ நல்லா ஸ்டீம் கொதிச்சிட்டே வருது. சைட்லலாம் பார்த்தேன் அப்படின்னா லைட்டாக அப்படியே மெல்ட் ஆகி வருது. நான் இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், சைட்லலாம் மெல்ட் ஆகுது. இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சைட்லலாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கிறது. இப்போ வந்து இது நல்லா வந்து இப்படி வரணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நீங்கள் இப்படியே வச்சுட்டு நீங்கள் மோல்டில் ஊற்றியும் சாப்பிட்லாம். நான் வந்து எனக்கு இது மாதிரி ஒயிட் பிடிக்கலை. ஸோ அதனால் நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சாக்லேட் வந்து இது மாதிரி இருக்குது. திப்பியாக தான் இருக்குது. இப்போ லைட்டாக வந்து ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மாதிரி மிக்சர் ஜாரில் ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். ஓட்டி எடுத்து இப்படி இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து நான் நட்ஸு கொஞ்சம் சேர்க்க போகிறேன். முந்திரி ப்ளஸ் திராட்சை இது 2 தான் வச்சுருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலாக உருட்டி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சாக்லேட் பால் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ஒயிட் சாக்லேட் பிடிக்கலை அப்படின்றவங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் இருக்குது. தொடர்ந்து ஃபாலோ